மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக ஒரு தொகுதி கோரி முதல்வர் மு க ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசிய நிலையில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2019 தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதியில் விசிக போட்டியிட்ட நிலையில் மீண்டும் இதே தொகுதிகள் இந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம், பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளோம், தனிச்சின்னத்தில் போட்டியிட திமுக உடன்பாடு தெரிவித்துள்ளது என்று கூறினார். இதனிடையே வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதால் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஓடவில்லை. பொதுத் தேர்வு எழுதுவோர் பாதிக்காமல் இருக்க பள்ளி வாகனங்கள் இயக்கப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து சென்னை, காரைக்கால் என வெளியூர்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழக பேருந்துகள் எல்லைப்பகுதி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. பயணிகள் அங்கேயே இறக்கிவிடப்பட்டனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், போராட்டம் மிக முக்கியமானது, ஆதரவு தெரிவிக்கிறோம். நிறுவனங்கள், கல்லூரிகள் விடுமுறை விடாததால் பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு சிரமமடைந்தோம் என்று தெரிவித்தனர். இதனிடையே பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்றபோது போலீசாரின் தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகை வரை முற்றுகையிட சென்றதால் அப்பகுதி முழுக்க போர்க்களமானது. இதில் காங்கிரஸ் எம்பி, 5 எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோரை போலீசார் கைது செய்தனர். சிலர் இந்த போராட்டத்தில் காயமடைந்தனர். போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழகம் தலைகுனிந்து இருப்பதற்கு காரணமான நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் அதிமுக சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் மார்ச் 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனிடையே ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் முழு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் RS பாரதியை வைத்து சம்பிரதாயத்துக்கு ஓர் அறிக்கையை கொடுத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். ராஜஸ்தானின் கோட்டா நகரில் மகா சிவராத்திரி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி 14 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களில் 2 கவலைக்கிடமாக இருப்பதாக அம்மாநில அமைச்சர் ஹீராலால் நகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட முருகன் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நேர்காணலில் பங்கேற்க இலங்கை துணை தூதரகத்திடம் முன் அனுமதி பெற திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற எங்களது உரிமையை நாங்கள் அதிமுகவிடம் கேட்டிருக்கிறோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். மேலும் பாஜகவுடன் திரைமறைவாக பேச்சுவார்த்தை ஒன்றும் நடத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ரூபாய் 100 குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள பல லட்சம் குடும்பங்களின் நிதிச்சுமையை குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைக்கும். குறிப்பாக பெண் சக்திக்கு வலிமை தரும், பெண்களுக்கு வலிமை சேர்ப்போம் என்ற எங்களின் வாக்குறுதிக்கு இணங்கவும் அவர்களின் வாழ்தலை எளிதாக்குவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே தான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக வீதிதோறும் போராடிய பாஜக 9 ஆண்டு காலம் மக்கள் போராடிய போதும் செவிசாய்க்காமல் இருந்துவிட்டு தற்போது ரூபாய் 100 குறைத்து விட்டதாக பம்மாத்து செய்வதிலிருந்தே இது வெறும் தேர்தல் கபட நாடகம் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தியை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெள்ளிக்கிழமை பரிந்துரைத்துள்ளார். இது பெண் சக்திக்கான சிறந்த சான்று என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்த பங்களிப்பினை செய்த 12 பேரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்து அசத்தியுள்ளார். நடப்பு தொடரில் ரோஹித்தின் 2வது சதம் இது. இந்திய அணி தரப்பில் சுப்மன் கில்லும் சதம் அடித்து அசத்தினார். இந்த போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கனடாவின் ஒட்டாவா நகரில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் இலங்கை பிரஜைகள் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கனடா பிரதமர் ட்ரூடோ இந்த பயங்கரமான வன்முறை அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார்.